மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட சீனியர் வெட்டரன் லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றான். அத்வானிஜி காலையில 7:30 அங்க போயிட்டாரு பெங்களூருக்கு. 7:30 ஆரம்பிக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நியூஸ் வருது அவருக்கு போனு. முதல் நாளே போயிட்டாரு. காலை 7:30 போன் வருது. டெல்லியில இருந்து அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜனசங்க ஆபீஸுக்கு சொல்லி ஜனசங்க ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க, இங்க மொரார்ஜி தேசாய் இவர் ஜெயபிரகாஷ் நாராயண் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி. உடனே இவர் வந்துட்டு வாஜ்பாயிட்ட போய் பாக்குறாரு. வாஜ்பாய் அங்க இருக்கிறார் பெங்களூர்ல. 2 பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பப்ளிக் ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றான், ஒரு கூட்டு அறிக்கை. அதுல வந்துட்டு கண்டிச்சு இந்திய வரலாற்றுல, சுதந்திர இந்திய வரலாற்றுல இது வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி 1942 ஆகஸ்ட் மாசம் 9 வெள்ளையனே வெளியேறு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்துச்சு. அது எப்படி இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாளோ, அதே போல இந்த ஜூன் 26 மறுநாள் தானே முக்கியமா அரெஸ்ட் பண்றாங்க. அவர் எழுதுறாரு இப்படி அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல, ஜூன் 26 1975 வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுவிட்டது அப்படிலாம் சொல்லி ஒரு ஜாயிண்ட் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனா பயன் இல்லை. ஏன்? பத்திரிகையெல்லாம் இந்த பிரஸ் சென்சார்ஷிப் நடக்குது. அதனால இது வந்துட்டு எங்கேயுமே வெளியிடப்படல.